ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னா அவங்க கொடுக்குற வீடியோல ஒரு குவாலிட்டி இருக்கும். அதனால நம்மளால க்ரோ ஆக முடிஞ்சுச்சு. ஆனா இப்ப நம்ம நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், நிறைய இன்ஃபர்மேட்டிவான ரீல்ஸ், நிறைய இன்ஃபர்மேட்டிவான ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறோம். பட் இருந்தாலும் நம்ம க்ரோ ஆகுறது இல்ல அப்படின்னு நீங்க என்னைக்காச்சும் நினைச்சிருக்கீங்களா? அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ அதுக்கான ஆன்சர் தான். இப்ப நம்ம இவ்ளோ இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்த்தோம். நம்ம இவ்ளோ இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கன்டென்ட் நம்மளுக்குள்ள இருந்தும் நம்ம க்ரோ ஆகாம இருக்கோமே. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேக்ஸிமம் அதாவது நான் பார்த்த அளவுக்கு இப்ப ரீசென்ட்டா அந்த ட்ரெண்ட் கூடுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். என்னன்னா, உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வேணுமா? இல்ல உங்களுக்கு ஒரு வெப்சைட்டோட லிங்க் வேணுமா? இல்ல உங்களுக்கு ப்ராடக்ட்டோட லிங்க் வேணுமா? நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். என்னைய ஃபாலோ பண்ணா மட்டும் தான் அந்த லிங்க் உங்களுக்கு வரும். அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நான் ரீசென்ட்டா ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். அதுல வெறும் 12 வீடியோஸ்ல 200K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தாங்க இந்த கமெண்ட் ஆட்டோமேஷன் மூலியமா. இதுலயே தெரியுது நம்ம ஏன் க்ரோ ஆகாம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து 12 வீடியோஸ்ல 200K ரீச் பண்ணிட்டாங்க. அதனால உங்களுக்கு வந்து பொறாம, வயித்தெரிச்சல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஏன்னா உங்களால ஒரு விஷயத்த கமெண்ட் பண்றது மூலியமா தான் வாங்க முடியும். இல்ல கமெண்ட் பண்றது மூலியமா தான் குடுக்க முடியும்னா, தப்பு அந்த இன்ஃப்ளூயன்சர் மேல இல்ல, நம்ம மேல தான் இருக்கு. ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா, அத நம்ப தான் எப்படியாச்சும் எப்பாடுபட்டாச்சும் நாயா பேயா அலைஞ்சு அத கண்டுபிடிக்கணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணுமா இருக்கலாம், நம்ம ஒரு கோல அச்சீவ் பண்றதுக்கான பாதையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, நம்ம தான் அதுக்கு கஷ்டப்படணும். அதான உலக நியதி. அதான வழக்கம். அப்படித்தானே இருந்துச்சு. அப்படிப்பட்டவங்க மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க மட்டும் தான் அந்த விஷயத்துல சக்சீட் ஆயிருக்காங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஆனா, வெறும் ஒரு கமெண்ட் பண்றது மூலியமா எனக்கு ஒண்ணு கிடைக்குது. அத வச்சு என்னால சாதிக்க முடியுமான்னு கேட்டா, இதுவரைக்கும் அப்படி நடந்தது கிடையாது. இனிமேலும் நடக்க போறது கிடையாது. இல்ல ப்ரோ நான் ஈஸியா கமெண்ட் பண்றது மூலியமா எனக்கு கிடைக்கிறத வச்சு நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னா எனக்கு அந்த சர்ச் பண்ற டைம்லாம் கம்மியாகும்ல அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொன்னீங்கன்னா, அந்த சர்ச் பண்ற டைம் கம்மியாகுறது போக மீதி டைம் இருக்குல்ல, அந்த டைம வச்சு நீங்க எதுவுமே ப்ரொடக்டிவா பண்ண மாட்டீங்க. இன்னொரு வீடியோ கீழ போய் கமெண்ட் தான் பண்ணுவீங்க. இன்னும் சில பேர் சொல்லலாம். நான் சும்மாவே இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த கமெண்டாச்சும் பண்றேன்ல. இந்த கமெண்ட் பண்றது மூலியமா எனக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்குது. அதனால என் நாலேட்ஜ் இன்கிரீஸ் ஆகுதுல்ல. 0வா இருக்க இடத்துல ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லலாம். அதுக்கான பதிலும் இருக்கு. நம்ம 0வான இடத்துல ஏதோ ஒண்ணு கிடைக்குது அப்படிங்கிறது அந்த ஒரு சின்ன விஷயம் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இவ்ளோ 0வாவே இருக்கோம். அதாவது நம்மளவே இல்யூட் பண்ணிக்கிறோம். இத நம்ம வேற மாரியும் சொல்லலாம். ஒருத்தன் ஒரு தப்ப ஒத்துக்கிட்டா மட்டும் தான் அந்த தப்ப மாத்திக்க முடியும். ஒருத்தன் தான் தப்பவே ஒத்துக்கல. தான் பண்றது தப்புன்னே தெரியாம இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த தப்ப மாத்திக்கவே முடியாது. சேம் சிச்சுவேஷன் தான் இங்கேயும் நடக்குது. இப்ப நம்ம ஒரு வீடியோவ அதாவது ஒரு என்டர்டெயின்மென்ட் சம்பந்தப்பட்ட வீடியோவ நம்ம கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துல தோண ஆரம்பிச்சுரும். நம்ம ரொம்ப நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த வேலைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அடுத்து படிக்கிறதோ, இல்ல நம்மளுக்கு வேற ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா அத பத்தியோ பார்க்க ஆரம்பிச்சுருவோம். நம்மளுக்கு டைம் அதோட போயிடும். அதாவது நம்ம டைம் பாஸ் டைம் அதோட முடிஞ்சிரும். என்டர்டெயின்மென்ட்க்கான டைம். ஆனா, இதுவே நம்ம புரொடக்டிவா தான் இருக்கோம் அப்படின்னு நெனச்சுட்டு, நம்ம இந்த புரொடக்டிவான வீடியோஸ் பார்க்குறோம் அப்படின்னு நெனச்சுட்டு ஒரு சில வீடியோஸ்லாம் இந்த கமெண்ட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டே இருக்கோம்ல. இதனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. நம்ம புரொடக்டிவா இருக்கோம்ன்னு சொல்லிட்டு நம்ம நம்மளே ஏமாத்திக்கிட்டு, நம்ம கடைசி வரைக்கும் 0வா அதே இடத்துல அப்படியே தான் இருப்போம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளாவே இத வச்சுக்குவோம். நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோல ஃபர்ஸ்ட் ஒரு 13 செகண்டுக்கு ஒரு சின்ன கிளிப் வந்திருக்கும். 13 செகண்ட் டூ 20 செகண்ட்க்குள்ள ஒரு சின்ன கிளிப் வந்திருக்கும். அந்த கிளிப்ப ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப அப்படியே என்னோட லாஸ்ட் வீடியோக்கு ஒரு தடவ ரிமைண்ட் பண்ணி பாருங்க. அந்த லாஸ்ட் வீடியோக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் வந்து ஒரு 1 வாரத்துல இருந்து 1 1/2 வாரம் இருக்கும். இந்த இவ்வளோ நாளுக்குள்ள நான் அதுக்கான தேவையான கன்டென்ட்ட ரிசர்ச் பண்ணி, அத ரொம்ப எலாபரேட்டா எழுதிட்டு, அப்புறம் எல்லாருக்குமே ஒரு காமன் மேனுக்கு சொன்னா புரியிற அளவுக்கு அத சிம்ப்ளிஃபை பண்ணி, ஷூட் பண்ணி, எடிட் பண்ணி, அப்லோட் பண்ண இதுக்கு 1 1/2 வாரத்துக்கிட்ட ஆயிருச்சு. ஆனா, நீங்க பார்த்த அந்த 13 செகண்ட் கிளிப்புக்கு வெறும் ஒரு 2 செகண்ட்லருந்து 3 செகண்ட் தான் எனக்கு டைமே எடுத்துச்சு. அதுக்கு நான் ஷூட் பண்ண மொத்த வீடியோட லென்த்தே 17 செகண்ட் தான். அப்படிங்கிறப்ப, எனக்கு அதுல என்ன வேலை இருந்துச்சுன்னா, இப்படி எனக்கு ஆப்டிட்யூட் சம்மந்தமா ஒரு புக் வேணும். அத போய் நான் ஒரு ஏஐட்ட கேட்டேன். அது எனக்கு லிங்க்கோட குடுத்துச்சு. நான் போய் டவுன்லோட் பண்ணி, அவ்வளோதான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கிற விஷயத்த தான் ஒரு ரீல் மூலியமா வாங்குறோம். நம்ம இத கூட தேட முடியாத அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டா இருக்கோங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். நான் இவ்வளோ சொல்லியும் உங்களுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி புரியல. இது தப்பே இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இப்ப லாஸ்ட்டா நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்றீங்களோ, கமெண்ட் பண்றீங்களோ, ஷேர் பண்றீங்களோ, அதெல்லாம் அடுத்த விஷயம். சப்ஸ்கிரைப் பண்றது கூட அடுத்த விஷயம். நீங்க கமெண்ட்ல நீங்க இதுவரைக்கும் எத்தன பிடிஎஃப், எத்தன வெப்சைட்க்கான லிங்க்ஸ், எத்தன ப்ராடக்ட்க்கான லிங்க் இந்த மாரி கமெண்ட் பண்ணி வாங்கி, அத சும்மா வச்சிருக்கீங்க? அத யூஸ்ஃபுல்லா, புரொடக்டிவா இல்ல ஒரு எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்ல சும்மா வச்சிருக்கீங்களா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்ப நீங்க இந்த ஆங்கிள்ல இருந்து இத யோசிச்சு பாருங்க. நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்க மொத்த விஷயமும்,
நீங்க உண்மையாவே கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு சேர்த்திருந்தீங்கன்னா, இத நீங்க இப்படி யூஸ்ஃபுல் இல்லாம சும்மா வச்சிருந்திருப்பீங்களா? அத நீங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஏன்னா, அத பத்தின நாலேட்ஜ் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க அத தேடி போயிருப்பீங்க. பட் நீங்க தேடாம ஒரு கமெண்ட் மூலியமா உங்களுக்கு கிடைச்சதுனால, உங்களுக்கு அத பத்தின நாலேட்ஜும் இருக்காது. சும்மா ஏதோ வச்சிருப்பீங்க. அவ்வளோதான். இப்ப எண்ட் ஆஃப் தி கேம் என்ன? நம்மளுக்கு புடிச்ச விஷயத்த செய்றதுக்கு, நம்ம வேற ஒருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற அளவுக்கு ஒரு பூர் மைண்ட் செட்ல நம்மள கொண்டு வந்து செட் பண்ணிட்டாங்க. இப்ப இருக்க ஒரு மெஜாரிட்டி இன்ஃப்ளூயன்சர்ஸ். அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா, அதுக்கான ஒரு சோர்ஸவே நான் இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதுலருந்து வெளிய வரணும். இதுலருந்து மாறணும். எனக்கு புடிச்சத நான் பண்ணணும். ஃப்ரீடமா இருக்கணும். எனக்கான பாதையில கஷ்டப்பட்டு மார்க் மை வேர்ட் கஷ்டப்பட்டு போயி எனக்கான தேவையான கோல அச்சீவ் பண்ணணும். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா, இந்த மாரி இருக்கவங்கள மொத்தமா கம்யூனிட்டியா பில்ட் பண்றது தான் என்னோட நோக்கம். இல்ல இந்த மாரி கமெண்ட் பண்ணி போறது தான் எனக்கு ஈஸியா இருக்கு. அப்படிங்கிறப்ப எனக்கு இன்னும் டைம் மிச்சமாகுதுன்னு சொல்லிட்டு இன்னமும் நீங்க அதவே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, என்னோட இன்ஸ்டா ஐடி குடுக்குறேன். அதுல நான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்த 13 செகண்ட் கிளிப் இருக்கும். அது கீழ போய் ஐஏஎஃப்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு அத சென்ட் பண்றேன். இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னன்னா, இங்க நெறைய பேர் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, இருக்காங்க, இருப்பாங்க. பட் அதுல நம்ம மாட்டாம, நம்ம எப்படி நம்ம கோல அச்சீவ் பண்றோம்ங்கிறதுல தான் நம்மளோட சக்சஸ் இருக்கு.